சீமானுடைய கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அடித்தளத்துல வந்து சீமானுக்கு வந்து அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியல் இனம்னு சொல்லக்கூடிய எஸ்சி எஸ்டியுடைய வாக்குகள் அடித்தளத்தில் அந்த வாக்குகள் வந்து அவர்களுடைய பலம். எஸ்சி எஸ்டி எல்லாருமே திருமாவளவன் பின்னாலே இல்லை, இப்போ இல்லை. ஆமா இல்லை. அது சீமானிடமும் ஒரு கணிசமானவர்கள் இருக்கிறார்கள். திருமாவளவனிடம் ஏதோ ஒரு பகுதி. திருமாவளவன் என்ன பேசுறாரு? இப்போ நாங்கள் திமுகவை நம்பி இல்லைன்னு பேசுறாரு. இப்போ எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் சீமான் வந்து நான் எந்த கூட்டணியும் இல்லை, நான் தனியா தான் நிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா நடுவில் ஒரு வார்த்தை இப்போ முந்தானத்து பேசியிருக்காரு. எனக்கு தெரிந்தவரை அமித்ஷாவுடைய சாணக்கியத்தை பொறுத்தவரை அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சீமான் கூட்டணியில் சேர விரும்பவில்லைன்னா சீமான் வந்து ஒரு 10 நம்பர் ஆஃப் சீட் 10, 12, 15 ஏதோ ஒரு நம்பர் வச்சு நிக்கிறாருன்னு வைங்க. அந்த தொகுதிகளில் அதிமுக என்டிஏ கூட்டணி சார்பில் வேட்பாளர் போடாம விட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்? திமுக வர்சஸ் நாம் தமிழர். சில விமர்சகர்கள் சொல்றாங்க, விஜயனுடைய படையும் சீமானுடைய பிரச்சாரமும் சேர்ந்தா இங்க வேற மாதிரியான ஒரு அரசியல் நிகழும்னு சொல்றாங்க. ஒரு உரையில 2 வாள் இருக்க முடியாது. சீமான் வந்து விஜயுடைய தலைமையை ஏற்பாரா? 5 முறை தனியாக தேர்தலில் வந்து களம் கண்டு தோல்வியே கண்டாலும் தோலாமல் மறுபடியும் தனியாக நிற்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்துகிறார். அவர் வந்து நேற்று அரசியலுக்கு வந்த விஜயுடைய தலைமையை ஏற்பாரா அப்படின்னு கேட்டால் ஏற்பதற்கு வாய்ப்பில்லை. ஏங்க, அவரு கீழே இருக்கிற புஷியானந்து அவர் ரசிகர் மன்றத்துக்கு மட்டும்தான் நிர்வாகியா இருந்திருக்காரு. இது வரைக்கும் ஒன்றும் பெருசா இல்லை. அவர் ஆக்சுவலா ஒரு புதுச்சேரிக்காரர். அவருக்கு வேண்டியவங்க சில இடங்கள்ல வந்து எதிர்கால முதல்வரே வருங்கால முதல்வரே புஷி ஆனந்த்னு ஓட்டியிருக்காங்க. விஜயே இன்னும் முதல்வர் ஆவாரா எப்ப ஆவாருன்னு தெரியல. அப்ப திமுகவுடைய வாக்குகளை தான் அவர் அதிகமாக பிடிப்பார். இப்ப சீமானுக்கு ஓட்டு போடணும்னு முடிவா இருக்கிறவங்க யாரும் வேற இடத்துல போட மாட்டாங்க. ஒரு 4 பேராவது, ஒரு 10 பேராவது, 4 பேரோ 5 பேரோ ஏதோ ஒரு வந்தா தானே வந்து அவங்க தொகுதியில் அவங்க வந்து ஒரு புகழ் பெற முடியும், மக்களுக்கு ஒரு சேவை செய்ய முடியும். எங்களுடைய எம்எல்ஏக்கள் வந்து எப்படி மற்றவர்களுடன் வித்தியாசப்படுகிறார்கள் என்று நிரூபிப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த வகையில தனியா இருந்தாலும் இப்படி ஒரு புரிதலுக்கு வருவாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, கணிப்பு. அது கூட ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. 4-5 மாசத்துல பாருங்க சிவனாட்டம் பார்த்திருப்பீங்க, சீமானாட்டம் இனிமேல் தான் பார்க்க போறீங்க 4-5 மாசத்துல. ஏங்க, பெரியாரிய மேடைனா அப்படின்னா என்ன வேணாலும் பேசுற. யார் அங்க எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. நின்று கொண்டே உடல் உறவுனா 5 ரூபாயா, படுத்துக்கொண்டே உடல் உறவுனா 10 ரூபாயா. விலை மாதர்களையும் கேவலப்படுத்தி, பெண்களையும் கேவலப்படுத்தி, இந்து மதம் சரி இப்படி சொல்றீங்கல்ல, இது சைவம் இது வைணவம்னு. இப்படி போட்டா வைணவம், இப்படி போட்டா சைவம். இதையே வந்து நீங்க வேற ஒரு மதத்துல இப்படி போட்டா ஒரு குறி இருக்கு. நம்ம எந்த மதத்தையும் நம்ம வந்து குறைவா பேசணும்னு விமர்சனம் பண்ணதுக்காக சொல்லல. அந்த மதத்தை சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? நான் சொல்லணும்னு உங்களை கட்டாயப்படுத்தல. எந்த மதத்தையுமே கேவலப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. புரியுது. எல்லா மதத்திலையும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அவனுடைய விஷயம். இப்போ பேராசிரியர் சுபவீரபாண்டியன் கூட இந்த வாரிசு அரசியலை பத்தி பேசும்போது, பேராசிரியர்னா நம்ம வழக்கமா சொல்லுவாங்க, அன்பழகனை கூட பேராசிரியர். நாங்கள் கடைசியில் பச்சையப்பன் கல்லூரியில் வந்து அவர் டியூட்டரா இருந்தார். டியூட்டர், லெக்சரர், அப்புறம் தான் ப்ரொஃபஸர், பேராசிரியர். வழக்கமா அப்படிதான் அவங்களே கலைஞர்னு போட்டுவாங்க. ஒரு தடவை சட்டசபையில வந்து அண்ணாதுரை வந்து திமுக தலைவராக இருக்கும்போது, எதிர்கட்சியில் இருக்கும்போது, சி சுப்பிரமணியம் காங்கிரஸ் ஆட்சி 62 நினைக்கிறேன், அவன் வந்து அதை ஒட்டி அப்போ வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் நியாய விலை கடைகள், அதை நம்ம ரேஷன் கடைன்னு சொல்றோம், அதுதான் நியாய விலை கடை. நியாய விலை கடைகள் 400 கடைகள் திறக்கிறோம், 480 கடைகள் திறக்கிறோம், முதலாக திறக்கிறாங்க. அவையெல்லாம் வந்து இல்லை ஏற்கனவே 100 கடைகள் இருந்தது, இப்போ 450 ஆக்குறோம்னு ஏதோ ஒரு நியாய விலை கடைகள். உடனே அண்ணாதுரை வந்து திமுக தலைவர், எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு கேட்டார். சி சுப்பிரமணியம் அப்போ உணவு அமைச்சராக இருந்தார். அவர்கிட்ட கேட்டார். பிற்காலத்தில் வந்து நிதி அமைச்சராக கூட இருந்தார் இந்தியாவுக்கு. அவர் வந்து அவரை கேட்டார், இதெல்லாம் நியாய விலை கடைகள்னா அப்போ பாக்கியெல்லாம் அநியாய விலை கடைகள்லான்னு கேட்டார். உடனே வந்து சி சுப்பிரமணியன் கேட்டார், உங்களை வந்து உங்க கட்சியில அறிஞர் அண்ணாதுரைன்னு சொல்றாங்க, அப்போ பாக்கி பேர்லாம் முட்டாளான்னு கேட்டார். சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு. அதனால இந்த பேச்சை வச்சுட்டு அந்த பேச்சில கூட நான் என்ன சொல்றேன், உங்களுடைய பேச்சு திறமையை காட்டுறேன். திமுக என்பது பேச்சு திறமையால் வளர்ந்த ஒரு கட்சி, அதுல வந்து சந்தேகமே இல்லை. அதுல தமிழும் வந்து கூட வளர்ந்ததுன்னா ஓரளவுக்கு வளர்ந்தது. அவர்கள் தமிழை வளர்க்கவே இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அது போய் அது மாநாட, மயிலாட, வான்கோழி, அப்புறம் வாழ தெரியாதவர்கள் அந்த லைன்ல போயிடுச்சு. புரியுது. அடல்ட்ஸ் ஒன்லி தமிழா போயிடுச்சு. புரியுது. ஜெனரல் தமிழ் யூ வரல, யூஏ கூட இல்லை, ஏ பிளஸ்ஸா வந்துருச்சு. புரியுது.
அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொன்முடி இப்படி பேசுறாருன்னா இந்த பாசறையிலிருந்து வந்தவர்கள் இவர்கள். புரியுது. இப்போ துரைமுருகனே கூட பாருங்க, அந்த மற்றவர்களை இது வந்து செக்ஸ் விஷயத்திலோ அந்த மாதிரி விஷயங்கள், கொச்சையான விஷயங்கள் தான், பொதுவான விஷயங்களே கூட துரைமுருகன் பேசினார் பாருங்க, மாற்றுத்திறனாளிகளை நோண்டி மோடவன்லாம் பேசினார். ஆமா. அப்புறம் இந்த பொன்முடி மாட்டின உடனே பயந்து போய் மன்னிப்பு கேட்டார். மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் வந்து ஒரு காலத்துல வந்து சொன்னாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஏதோ ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால குருடன்னு சொல்லுவாங்க, வேற ஏதாவது அந்த மாதிரி முடம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அப்போ வந்து அந்த கால சூழ்நிலையில ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் அப்படி சொல்லக்கூடாது, அவங்க மனசு புண்படும், அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு மெச்சூரிட்டி, அறிவு முதிர்ச்சி, அனுபவத்தினால் வரக்கூடியது வந்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்போ பேசுறீங்கன்னா 86 வயசுல அவர் இது பேசுறாரு. 86 வயசுல உங்களுக்கு அனுபவம் வரலன்னா இனிமேல் எப்பயா வரப்போகுது? இல்ல, அது வட்டார வழக்குன்னு சொல்லிட்டு என்ன வட்டார வழக்கு? அப்போ உங்க வட்டாரத்தையே நாங்க வந்து தப்பா நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதா இல்லையா? புரியுது. நீங்க என்ன வட்டாரம் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வட்டாரம்னு வந்தா உடனே வந்து சாதியை கேட்டாருன்னு சொல்லிடுவாங்க, இல்ல அந்த பகுதியை வந்து நம்ம தப்பா சொல்லிட்டோம்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன் நீங்க அவமானப்படுறதோட மட்டும் இல்லாம உங்களுடைய வட்டாரத்தையும் சேர்த்து இதற்காக அவமானப்படுத்துகிறீர்கள். புரியுது. இது திராவிட மாடல்னு சொல்லிட்டு இவங்க வந்து பண்றது. இப்ப வரிசையாக அமைச்சர்கள் வந்து ஒரு இப்ப துரைமுருகனாச்சு, பொன்முடி பேர்ல வந்து அந்த இதுக்கு 5 புகார்கள் வந்து இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் வந்து அந்த வழக்கு, அவருக்கு அந்த இடைக்கால நிவாரணத்துலதான் அவர் வந்து தண்டனை பெற்று போவார். செந்தில் பாலாஜி என்னைய அது அதிமுக இருக்கும்போது 2016 வந்து அவர் கரூரில் ஒரு கொள்ளைக்காரர், அவர் மாஃபியா, நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல்ல அவர் கைது பண்ணுவோம். நீங்க அதே குற்றத்துக்காக தான் இப்ப இடியில வந்து அவரு ஜெயிலுக்கு போனாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா அவர் வந்து தீரர் தியாகி. சப்போஸ் அது வேற அதுலயும் என்ன, அதுல அவர் என்ன அந்த அந்த வழக்குடைய விவரம் என்ன, நான் லஞ்சம் வாங்கினேன் ஆனா திருப்பி கொடுத்துட்டேன், அவ்வளவுதானே கேஸ். ஆமா. அப்ப லஞ்சம் வாங்கினா திருப்பி கொடுத்துட்டா சரியா போச்சா? இப்போ ஒரு இடத்துலயும் வந்து நீங்க ஒரு தாசில்தாரை பிடிக்கிறீங்க, விஓவை பிடிக்கிறீங்க, ஒரு ஆர்டிஓவை பிடிக்கிறீங்க. லஞ்சம் வாங்கினாரு, அவருடைய ரூம்ல 30,000 ரூபா இருந்துச்சு, 20,000 ரூபா பிடிச்சாங்க, 10,000 ரூபா பிடிச்சாங்க, ஏதோ ஒண்ணு, நான் திருப்பி கொடுத்துட்றேங்க, என்ன விட்டுருங்கன்னா விட்டுருவாங்களா? குற்றமே தானே. ஆமா. பணத்தை திருப்பி கொடுத்தாலும் குற்றமே தானே. இது வந்து இந்த லெவல்ல விஜய் மால்யா வந்து 6,000 கோடியோ என்னமோ வந்து வங்கிகளை ஏமாற்றி விட்டு வெளிநாட்டுக்கு தப்பு சென்று விட்டார். இப்ப அவர் என்ன சொல்றாரு, 6,000 கோடிக்கு மேலேயே என்கிட்ட ரெக்கவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு விஜய் மால்யா. இருக்கலாம், கணக்கு நமக்கு தெரியல, புள்ளி விவரங்கள் சரியாக இருக்கலாம், பண்ணியிருக்கலாம். ஆனாலும் வந்து இப்ப இங்க இந்திய அரசு என்ன சொல்லுது, 6,000 கோடி உங்கள்கிட்ட வசூல் பண்றதுன்றது வேற விஷயம், செஞ்ச குற்றம் தானே அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு இது. அதுக்கப்புறம் ஒரு வழக்குலையும் அது வித்தியாசப்படலாம் அந்த விவரங்கள். எதுக்காக சொல்றேன்னா, இப்போ வந்து துரைமுருகன், செந்தில் பாலாஜி, பொன்முடி, அப்புறம் ஏற்கனவே வந்து இந்த மறுபடியும் சுவமோட்டோவா உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்த வந்து அவரு தங்கம் தென்னரசு, அவரு KKSSR, ஏவா வேலு, கே நேரு. அண்ணன் கே நேரு இல்லாம எப்படி? கே நேரு வந்து ரொம்ப முக்கியமான சீனியர் ஆச்சு அவரு. அந்த உள்ளாட்சி துறையில வந்து அவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு இதுவா இருந்தது. மணல் கடத்தல்னு வரும்போது அண்ணன் துரைமுருகன் முன்னால நிக்கிறாரு, குடியாத்த குமரன் வேற 60,000 கோடினாரு. நீங்க இப்போ அந்த பிடிஆரை பத்தி நீங்க ஆரம்பத்துல பேசுனீங்க. பிடிஆருக்கு ஏன் அந்த பிரச்சனை? அது அவருடைய துறை அந்த பக்கம் கொடுத்தது மட்டும் இல்ல, இப்ப இடியில அமலாக்கத்துறையில இவர் 30,000 கோடி நிதி அமைச்சரா இருக்கும்போது பேசினார்ல, ஒரு ஆடியோல யாரோ ஒரு நிருபர்கிட்ட ஒரு பேசினார், ஏதோ ஒரு பத்திரிகை, வடநாட்டு அந்த வெப் பத்திரிகை, அதுல பேசும்போது 30,000 கோடி ஒரு சபரீசனும் உதயநிதியும் சேர்ந்து இவங்க எல்லாம் இவ்வளவு வருஷத்துல இல்லாத 30,000 கோடி 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ சம்பாதிச்சாங்க. இதை வெளிநாட்டுல எப்படி அவாலா மூலமாக கொண்டு போய் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுங்கிறத பத்தி தான் அவங்க ஃபோக்கஸ் இருக்கு, ஆட்சி நிர்வாகத்துல இல்லைன்னு பேசின ஆடியோ வெளியே வந்ததுன்னா அவரை நிதியமைச்சர்ல இருந்து தூக்கி ஓரம் கட்டினீங்க. ஏன் ஓரம் கட்டினீங்க? அவர் ஏன் நீக்கினா அவர் இன்னும் அதிகமா பேசிடுவாரோன்ற பயம். அமைச்சரா இருந்தாருன்னா கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணலாம். அமைச்சரா இல்லாம அவர் அவுத்து விட்டுட்டீங்கன்னா அவர் பாட்டில் எதையாவது, ஏன்னா பிடிஆர் வந்து இங்க வந்து அவர் வாரிசு அரசியலை பத்தி பேசினா கூட அவர் வந்து பழனிவேல்ராஜன் இருக்கும் பொழுது அவர் வந்து வாரிசா வரல. பழனிவேல்ராஜன் அவர்கள் இறந்து போய் பல ஆண்டுகள் வந்து இவர் வெளிநாட்டுல வந்து தனியார் துறையில இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தார்.
நேரடியாக வாரிசு அரசியல் என்று சொல்லிவிட முடியாது. பணிவேல்ராஜன் இருக்கும்போதே இவர் எம்எல்ஏ ஆக்கியிருந்தா, இப்போ துரைமுருகனோ பொன்முடியோ இவங்களோ கே நேரு ஆக்குன மாதிரி ஆக்கல. அதனால அவர் இப்போ அவரை இடி விசாரிப்பதாக சொல்கிறாரு, விசாரிக்க போதாக. ஏன்னா 30,000 கோடி சொன்னீங்கல்ல, அது எங்க நிதி அமைச்சராக இருந்திருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தெரியுமில்ல எங்க தப்பு நடந்தது? கண்டிப்பா தெரியும். அது சொல்லுங்க, எங்கன்னு சொல்லுங்க. டோட்டல் 30,000 வருதா, 30,000 கூட வருதா, குறைச்சி வருதோ, என்ன தெரியுமோ அது சொல்லுங்க. இப்போ இவரை இடி பண்ணா பிடிஆர் கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்போ கே நேரு மாதிரியோ பொன்முடி துரைமுருகன் மாதிரியோ அவர் அந்த மாதிரி அரசியல்வாதி, அதாவது தொழில்முறை அரசியல்வாதி அல்ல. அவர் ஒரு ஐடியில் ஒரு நிபுணராக இருந்து சிஎஃப்ஓவா நிதித்துறையில இருந்திருக்காரு, தனியார் துறையில சிஇஓவா இருந்திருக்காரு, அப்படிதான் அதிகமா இருந்திருக்காரு. அவங்க அப்பா அரசியல் பண்றதை கூட இருந்து பார்த்துருப்பாரு. ஆனால் நேரடியாக கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடியவர். இப்போ இவரால் ஆபத்தா இல்லையா? இப்போ அநேகமாக அவர் பதவியை ராஜினாமா பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்காரு. அப்படியே பண்ணாலும் அவர் ஐயா எங்கேயா ஐரோப்பா அமெரிக்கான்னு எங்கேயாவது புறப்பட்டு குடும்பத்தோடு போயிருக்கேன். ஏன்னா அவருடைய மனைவி அவங்க ஐரோப்பாவை சேர்ந்தவர். ஐ திங்க் சுவிட்சர்லாந்துன்னு நினைக்கிறேன், வெள்ளைக்கார அம்மணி. அவங்க நீங்க அங்க போயிட்டீங்கன்னா ஈடிலாம் அங்க தொந்தரவு இருக்காது. இங்க இருந்தீங்கன்னா அமைச்சர்னா இன்னும் நிறைய கேள்வி கேட்பாங்க அப்படின்னு. ஆக ஒரு 7 டிக்கெட்டுக்கு இப்போ தலைவலி. துரைமுருகன், செந்தில் பாலாஜி, பொன்முடி, கேகேஎஸ்எஸ்ஆர், தங்கம் தென்னரசு, இப்படி வரிசையா நீங்க பார்த்துட்டு ஏவாவேலு, பிடிஆர் வேற ஒரு வகையில ஊழலுக்காக இல்லை, பட் ஊழல் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் இப்படி ஒரு. இதை தவிர சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறத பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பெரிய கருப்பன் அவர் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இப்போ என்னன்னா இதெல்லாம் ஒரு என்னன்னால் இந்த மக்களுக்கு எப்பவுமே பாலிடிக்ஸ் இஸ் பர்செப்ஷனல்னு சொல்லுவாங்க. பார்வைதான். புரியுது எப்படின்னா, இப்போ நான் யாரையும் பர்சனலா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை, எல்லாமே அரசியல். இப்போ எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வயது வந்தப்புறம் தலைமுடி அதிகமாக கொட்டி விட்டது. ஒருத்தரை பொறுத்து இருக்கும். புரியுது. என் வயசுல என்னோட கம்மியா இருக்கிற வயசுல உள்ளவங்க வழுக்கியா இருப்பாங்க, ஒருத்தருக்கு கூட இருக்கும் பொறுத்து. அவர் என்ன பண்ணாரு, அது மக்களிடையே போகும்போது அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்னா சுறுசுறுப்பா துருதுருப்பா ஓடி ஆடி துள்ளி அது ஒரு இமேஜ் இருந்தது. அப்போ அதை டேமேஜ் பண்ணிடுன்றதுக்காக ஒரு புஷ்குள்ளா ஒன்று வச்சுக்கிட்டாரு, ஒரு கண்ணாடி ஒன்று கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டாரு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாரு, அவருக்கு கண்ணில் பிரச்சனை இருந்துச்சு. அப்போ அது வெளியில் ஒரு இமேஜை உருவாக்கி டேமேஜ் பண்ணுன்றதுக்காக கருப்பு கண்ணாடி போட்டார். இன்னைக்கு அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கிற நடிகர் விஜய் கூட அவர் தலையில் வச்சிருக்கிறது விக்குன்னு சொல்கிறாங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் தலையில் விக்கு வச்சிருக்காரு. அது என்னமோ 1.25 கோடிங்கிறாங்க. அது 1 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல நமக்கு. நம்ம இருந்து பாருங்க, நம்மளது விக்கெல்லாம் இல்லை, ஒரிஜினல் என்ன இருக்கோ அது ஒரிஜினல். கொஞ்சம் கலர் மட்டும் மாற்றிருக்கோம், அவ்வளோதான். அது ரைட்டு. எதுக்காக சொல்கிறேன்னால் அது எவ்வளோ ரூபாங்கிறது முக்கியம் இல்லை, அது விக்கு. ஏன் அதெல்லாம் வைக்கிறாங்கன்னா இது நான் சொல்கிறேன் அந்த காரணம் தான், நம்ம யாரையும் குறையா சொல்லலை. அது ஏன்னால் அந்த பாலிடிக்ஸ் இஸ் பர்செப்ஷன். இந்த பார்வையில் என்ன இவர் இவ்வளோ வயசானவரா, இவ்வளோ வழுக்குத்தலையா இருக்காரு இப்படின்னு நினச்சா அதுவே மக்களுடைய பார்வையில் ஒரு குறைவாக தெரியும். புரியுது. அப்போ அங்கே சினிமாவில் அங்கே பார்க்கும்பொழுது அந்த இமேஜ் துளி தெரிந்த இமேஜ் இருக்கணும், அதே மாதிரி இருக்கணும். மக்களிடையே ஒரு ஆரோக்கியமாக இருப்பதாக ஒரு இவர் படுத்த படுக்கையா இருக்காருன்னா என்ன மக்கள் ஏங்க அவரே முடியாம இருக்காரு, அவரு போய் என்ன முடிவெடு, இது ஒரு இமேஜ். அந்த வகையில இதுவும் ஒரு இமேஜ். இந்த ஊழல், சொத்து குவிப்பு, இந்த கைது இல்ல கைதாகக்கூடிய வாய்ப்பு என்பது ஒரு இமேஜ். அப்ப திமுகவுக்கு இது பெரிய ஒரு, ஏன்னா இப்ப கூட்டணியை பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக வந்துருச்சு. அதிமுக பாஜக போன தடவை நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு 18 இதுல தொகுதி 25 தொகுதியில 5000 ஓட்டுக்கு தான் தோத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 18 தொகுதியில 10,000 ஓட்டுக்கு தனியா. இப்போ ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 10,000 ஓட்டு கீழன்னு பார்த்தா ஒரு 700-800 ஓட்டில் ஆரம்பிச்சு 10,000த்துக்குள்ளன்னு சொன்னால் ஒரு 43 தொகுதியில அதாவது மயிரிழையில் தோற்று இருக்கிறார்கள். அதை நீங்க சேர்த்தீங்கன்னா 75 தொகுதி வாங்கினாங்கன்னா கிட்டத்தட்ட 118 தொகுதி வந்துருச்சு. அதுவே மெஜாரிட்டி வந்துருச்சு. புரியுது. இப்போ பாஜகவோட இணைக்கிறாங்க, அதாவது கூட்டணி
பாஜக போன தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 18% வாங்கிச்சா, அவங்க 11.5% வாங்கினாங்க. இதுல பாமக இணைந்தது. இப்போ பாமகவும் அநேகமாக இவர் அன்புமணி ராமதாஸ் வந்து அவரு அண்ணாமலை இதோ ஆந்திரால வந்து இதாக போறாரு, ராஜ்யசபா எம்பிஆர் போறாருன்னு நீங்க நியூஸ் வந்து. அப்படிங்களா? ஆமா, ஆந்திரால அதாவது மேல் சபைன்னு வரும்போது ஏன்னா மன்மோகன் சிங் வந்து அஸ்ஸாம்ல இருந்து வந்தாரு. அஸ்ஸாம்ல ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க, அங்க போய் பார்த்தா அது மன்மோகன் சிங் வீடே இல்லை. அங்க யாரோ ஒரு அஸ்ஸாம்ல ஒரு காங்கிரஸ் நிர்வாகியோட வீட்டு அட்ரஸ். அதுவும் தவறுன்னு நான் சொல்லல, அது வழக்கமா. இப்ப நிர்மலா சீதாராமன் ராஜ்யசபா எம்பின்றது கரெக்ட், கன்ஃபார்ம். ராஜ்யசபா எம்பி ஆந்திராவிலிருந்து, இது சந்திரபாபு நாயுடு கட்சி சார்பாக அவங்களுக்கு தான் வாய்ப்பு அங்க வர்றதுக்கு. அவங்க அண்ணாமலை ஆக்குறதுக்கு அவங்க ஒத்துட்டு, ஏன்னா கூட்டணி ஆட்சி தானே, என்டிஏல தானே இருக்காரு சந்திரபாபு. ஸோ அப்போ வந்தாருன்னா அவர் வந்து அநேகமா உள்துறை அவருக்கு அமித்ஷாவிற்கு கீழே துணை அமைச்சரா கொடுக்க போறாங்க. உள்துறை துணை அமைச்சராகவே அப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா, இடி சிபிஐ எல்லாம் அவர் கீழே வரும், அமித்ஷாவுக்கு கீழே வரும், அண்ணாமலைக்கு கீழே வரும். அப்போ அண்ணாமலைக்கு கீழே வந்து இடி சிபிஐ வந்துச்சுன்னா அவருடைய ஃபோக்கஸ் முதல் ப்ரையாரிட்டி தமிழ்நாட்டின் பேர்ல அவருக்கு இருக்கிற பாசத்தை அவர் வந்து விட்டு கொடுத்துருவாரா, கட்டாயம் வந்து அது ஒண்ணு கூட. அநேகமா ஜி.கே. வாசன் தமாக, அவர் அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாஸுக்கு வந்து மத்திய அமைச்சர் கொடுத்துட்டாக்க பாமக ஆட்டோமேட்டிக்கா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துடும். இப்ப சி ஓட்டர்ல பாத்தீங்கன்னா, சி ஓட்டர்ன்றது கருத்து கணிப்பு, 50% வந்து அதிமுக தலைமையில், அதாவது என்டிஏ கூட்டணி, இந்த பாஜக இந்த கூட்டணிக்கு வந்து 50% மக்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் காமிக்கிறாங்கன்னு வருது. அதே மாதிரி முதலமைச்சர்ல வந்து இப்போதைக்கு ஸ்டாலினுக்கு 37%, இவருக்கு எடப்பாடிக்கு 26-28%, அண்ணாமலைக்கு, ஏன்னா அப்ப அண்ணாமலை அந்த சர்வே எடுக்கும்போது சமீபத்தில் 2 மாசம் முன்னாள் எடுத்திருக்காங்க, அப்ப அண்ணாமலை மாநில தலைவராக இருந்திருக்காரு, 18% இருக்கு. புரியுது. இப்ப இந்த எடப்பாடி பிளஸ் அண்ணாமலை ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 46%, 37 தாண்டிடுச்சு. இப்ப நயினார் நாகேந்திரன் அந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா கூட, நயினார் நாகேந்திரனும் வந்து அவருடைய மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய பேட்டிகள்லாம் பார்த்தா முதிர்ச்சியா தான் பேசுறாரு. அதிமுகவோட அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப நேற்று கூட அதிமுக அவரும் இபிஎஸும் சந்திச்சுட்டு, ஒரே அதிமுகல இருந்து வந்தவர் தான், அதிமுகல இருந்து வந்தவர். அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்குமாவது ஒரு பர்சனல் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் சரியா இல்லைங்கிறது தான் பிரச்சனை காரணம். இந்த பிரச்சனை இப்ப இல்லை. நயினார் நாகேந்திரன் இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணக்கு அமித்ஷா மோடி, அதுல அமித்ஷா தான் வந்து அரசியல் விவகாரங்களை அதிகம், அவர் நிர்வாகம், இவர் கட்சி அரசியல். அமித்ஷா அவர் வந்து இந்த கணக்கு போட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ எடப்பாடி வேலுமணி, அதாவது அதிமுக சைட்ல கொங்கு வேளாளர் ஓட்டு, கவுண்டர் ஓட்டு, அது அவங்க பக்கம் அதிகமா இருக்கு. எப்பவுமே கோவை பகுதி அங்கெல்லாம் வந்து அதிமுக கொஞ்சம் வலுவான கட்சி. இப்போ நயினார் நாகேந்திரன் முக்குளத்தூர், டிடிவியும் பின்வழியாக பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி என்ற வகையில் டிடிவியும் வந்து அந்த கூட்டணியில் தொடர்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இப்படி ஓபிஎஸ்க்கும் கொடுத்துருவாங்க. ஓபிஎஸ்க்கு பெரிய வாக்கு வங்கி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு அடையாளம் முக்குளத்தூர். அப்போ முக்குளத்தூர் எல்லாரும் இந்த கூட்டணியில் இருப்பதாக ஒரு உதயகுமார் இருக்காரு, ஏற்கனவே அதிமுகல அந்த மாதிரி மற்றவங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் வச்சு அப்போ கொங்கு வேளாளர் முக்குளத்தூர், பாமக உள்ள வந்துருச்சுன்னா வன்னியர்களில் இப்ப கணிசமானவர்கள், பாமக உள்ள வந்துச்சுன்னா வேல்முருகன் ஆப்போசிட்டா எங்கேயாவது இருப்பாரு, அதை விட்டுருங்க. பெரும்பாலான வன்னியர்கள் அநேகமாக பாமகல இருப்பாங்க. இப்படி வந்துருச்சுன்னா தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, அப்புறம் நம்ம ஜான் பாண்டியன், இவங்கெல்லாம் வந்து அந்த அதிமுக பாஜக கூட்டணியில வந்துருவாங்க, அது அந்த லைன்ல வந்துருவாங்க. இது உங்களுக்கு வந்து அநேகமாக தமிழ்நாட்டில் வந்து சிறுபான்மையினர்ல வரும்போது அதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி சொல்றோம். எஸ்டிபிஐ அங்க இருக்காது, வெளியே போயிட்டாங்க, அதான் போயிட்டாங்க, இருக்க முடியாது. பாஜக உள்ள வந்ததுனால அவங்க இருக்க மாட்டாங்க, வந்துருவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டா, எஸ்டிபிஐ, ஜவஹர்லால் மனிதநேய கட்சி, அப்புறம் வந்து ஐயுஎம்எல் 3 ஒரே இடத்துல இருக்காது. 3மே முஸ்லிம் கட்சியா இருந்தாலும் 3ம் ஒரே இடத்துல இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. எப்படி வந்து ராமதாஸ் அன்புமணியும் இந்த பக்கம் வந்து வேல்முருகனும் ஒரே வன்னியரா இருந்தாலும் ஒரே கட்சியில இருக்க மாட்டாங்களோ, சீமானுடைய கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அடித்தளத்துல வந்து சீமானுக்கு வந்து, அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலினம்னு சொல்லக்கூடிய எஸ்சி/எஸ்டியுடைய வாக்குகள் ஓரளவு, அதாவது அடித்தளத்தில் அந்த வாக்குகள் வந்து அவர்களுடைய பலம். அதை தவிர சிறுபான்மையினர்கள் ஒரு பகுதி அப்படி கொஞ்சம்
ஒரு கலந்த ஒரு இது சீமானுக்கு, அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற வகையில். அப்போது ஏன்னா எல்லா வந்து இப்போ அதாவது எஸ்சி எஸ்டி எல்லாருமே திருமாவளவன் பின்னாலே இல்லை, இப்போ இல்லை. ஆமாம் இல்லை. அது சீமானிடமும் ஒரு கணிசமானவர்கள் இருக்கிறார்கள், திருமாவளவனிடம் ஏதோ ஒரு திருமாவளவன் என்ன பேசுகிறாரு, இப்போ நாங்கள் திமுகவை நம்பி இல்லைன்னு பேசுகிறாரு. ஏன்னா அவருக்கு 25 சீட்டு கேட்குறாரு, இவங்க 6க்கு 8க்கு மேலே பேச மாட்டேன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இல்லைன்னா நான் விஜய் பக்கம் போயிடுவான்னு கேட்குறாரு அவர். அர்த்தம் தானே. ஏன்னா ஆதவர்ஜன் அங்கே இருக்காரு, இவர்கிட்ட இருந்து போனவர் தானே அவர். ஆதவர்ஜன் அங்கே இருக்காருன்னா அப்போ அங்கே போயிடுவான்னு கேட்குறாரு. அப்படி போகாமல் இருந்தாலே அதிமுக பாஜக இப்போ எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் சீமான் வந்து நான் எந்த கூட்டணியில் இல்லை, நான் தனியாக தான் நிற்கிறேன்னு சொன்னார். ஆனால் நடுவில் ஒரு வார்த்தை இப்போ முந்தானத்து பேசியிருக்காரு, பாமகவுடைய சித்திரை நிலவு அந்த மாநாட்டிற்கு அழைத்தால் நான் போவேன் சொல்லியிருக்காரு. அவங்களும் அழைச்சிருக்காங்க. ஆமாம், அழைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு தானங்க பேசுவாரு. அழைக்காம நானே வரேன்னு சொல்ல மாட்டார்ல. அரசியல்ல யாரும் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அப்போ அங்க ஒரு புரிதல் இருக்கு. கூட்டணியாக வருமானது தெரியாது. ஆனால் என்னுடைய கணக்கில் பாமக ஒரு கால் கூட்டணி வருவாங்க. ஏன்னா அன்புமணி ராமதாஸுக்கு மத்திய அமைச்சர் வரணும்னா அமித்ஷா என்ன கண்டிஷன் போடுவாரு, கூட்டணிக்கு வரணும்னு கண்டிஷன் போடுவார். சீமான் வந்து தனியாக இது வரைக்கும் என் வழி தனி வழின்னு இருக்கிறவரு. அவர் வந்து வழக்கமாக இது வரைக்கும் 5 தடவை அப்படி நின்று இருக்காரு. 5ஆவது தடவையோ 6ஆவது தடவையோ அதே மாதிரி நிற்கணும்னு நினைப்பாரு. ஆனால் எனக்கு தெரிந்தவரை அமித்ஷாவுடைய சாணக்கியத்தை பொறுத்தவரை அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சீமான் கூட்டணியில் சேர விரும்பவில்லைன்னா சீமான் வந்து ஒரு 10x நம்பர் ஆஃப் சீட், 10, 12, 15 ஏதோ ஒரு நம்பர் வச்சுங்க நிற்கிறாருன்னு வைங்க. அந்த தொகுதிகளில் அதிமுக என்டிஏ கூட்டணி சார்பில் வேட்பாளர் போடாமல் விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்? திமுக அந்த ஈரோடு கிழக்கு இப்போ இடைத்தேர்தல் நடந்த மாதிரி அப்போ திமுக வெர்சஸ் நாம் தமிழர். விஜய் இருக்காரு நடுவில், அதை நம்ம மறந்துட்டோம். இல்லை, கரெக்ட், விஜய் நிற்கலாம். பட் அந்த இடத்துல இப்போ இப்போ அதிமுக பிஜேபி பாமகன்னு சப்போஸ் வந்ததுன்னா இந்த கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் விஜய்க்கு வாக்களிப்பார்களா, சீமானுக்கு வாக்களிப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் என்ன? சீமானுக்கு தான் சீமான் கட்சிக்கு தான் வாக்களிப்பதற்கு வாய்ப்புகள். புரியுது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தனியாக தான் நிற்பாருங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைம். இப்போ அவர் கூட்டணியில் சேர்றாருன்னு வைங்க, அவர் ஏதோ ஒரு கணிசமான ஓட்டு வாங்குறாரு. என்னுடைய கணக்கில் 10-12% வாங்குவார். சில கணிப்பாளர்கள் 15-20% வாங்குவாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அவ்வளவு வாங்க மாட்டாருன்னு என்னுடைய 10-12 அந்த ரேஞ்சில் வாங்குவாருன்னு நான் நினைக்கிறேன். அதுவே ஒரு நல்ல விஷயம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா 234 தொகுதிக்கு பண செலவு பண்றதுக்கே வந்து ஆட்கள் இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. வேட்பாளரே இல்லைன்னா சொல்றாங்க. தனிச்சு நிற்கிறதுக்கு வாய்ப்பு. ஆமாங்க, அதுல தாங்க பிரச்சனை. ஆதவ அர்ஜுன் வந்து மார்ட்டின் குடும்பத்துடைய பணம் வரும்னு அவர் எதிர்பார்த்திருந்தாருன்னா ஆதவ அர்ஜுனுடைய மச்சான ஜோஸ் சார்லஸ், அதாவது இவருடைய 2வது மகன் மார்ட்டினுடைய 2வது மகன் வந்து ஆதவ அர்ஜுனை செய்வதெல்லாம் தவிர 5 பைசா நாங்கள் எங்கள் குடும்பத்துல இருந்து கொடுக்க மாட்டோம்னு வெளிப்படையா அறிக்கை. ஆதவ அர்ஜுன் மனைவியே கூட சொல்லிட்டாங்க, அவருக்கும் எங்களுக்கும் அந்த அவரோட கருத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பாரிவேந்தர் கட்சியிலேயே என்னமோ இருந்தாங்க, அவங்க ஐஜேகேல இருந்தாங்க. இல்லை எதுக்காக சொல்றேன்னா, இப்போ ஐஜேகே நீதி கட்சி சண்முகம் எல்லாரும் வந்து பாஜக அந்த சைட்ல தான் வராங்க. இப்போ கூட வந்து பாரிவேந்தர் வந்து பிரதமரை போய் பார்க்கறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. எதுக்கு போய் பார்க்க போறாரு தேர்தல் சமயத்துல? அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சீட்டு கொடுத்தா கூட அது ஓகே, ஒரு அடையாளத்துக்கு தானே கட்சி நடத்துறாங்க. இப்போ என்ன ஐஜேகேவோ நீதி கட்சி சண்முகமோ வந்து ஆட்சியை பிடிக்கணும்னா வந்து 234 அவங்களும் எங்க போவாங்க கேண்டிடேட்? புரியுது. அது ஒரு சாதி, ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்குன்னு ஒரு வட்டம், அந்த வட்டத்தை பயன்படுத்தி கொள்கிறாள். இப்படி வரும்பொழுது கூட்டணி வகைராலையும் திமுக வந்து அதுல அப்பதான் விசிக வந்து இப்ப யாருமே இந்த பக்கம் திமுக பக்கம் பெருசா வரலங்கும் போது என்ன ஆகும்? விசிக தன்னுடைய பார்கெயின் அதை அதிகப்படுத்தும். நீங்க 10-15ன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நாங்க வந்து விஜய் கூப்பிடுறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போறாங்க. போலேங்கிறது தாண்டி அவர் என்ன பண்ணாரு? திருமாவளவன் எல்லா அரசியல்வாதிகளும் செய்யக்கூடியதான் செய்தார். ஒன்றும் தவறு நம்ம சொல்லலை. நாங்கள் திமுகவை நம்பி இல்லை, அதே சமயம் கொள்கை அளவில் அவர்களுடன் கூட்டணி. இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்க, விஜயோடைய கொள்கையை எடுத்து பாருங்க. நீட் தேர்வை எதிர்க்கிறாரு, அது திமுகவோட கொள்கை. இருமொழி கொள்கை தான் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாரு, திமுகவுடைய கொள்கை. இப்படி அவருடைய வரிசையான எல்லா கொள்கைகளும் அவர் இதுவரைக்கும் விஜய் வந்து ரொம்ப தெளிவாக இது வரைக்கும் எதுவும் பேசலை. சும்மா அப்படி அந்த
இதுதான் அந்த ஸ்டண்ட் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, அதை இறங்கி அவர் அரசியல் இப்போ ஊரா போக போறாருன்னு சொல்றாங்க. அப்படி போனா கூட அவருடைய கொள்கைகள் வந்து அநேகமாக 90% திமுக கொள்கைகளோட ஒத்து போகிறது. அப்ப என்ன அதுல வந்து ஒரு பெரிய திமுகவுக்கு ஒரு அதாவது கவலைப்பட வேண்டியது என்றால், திமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டு, குறிப்பாக சிறுபான்மையர்களுடைய ஓட்டு பிரிந்து விஜய்க்கு போனால் அது யாருக்கு லாபம்? எதிர்பக்கம் இருக்கிறவங்களுக்கு லாபம். இப்போ மோடி ஜெயிச்சாருன்றதுக்கு காரணம் என்ன? எதிர்கட்சிகளுடைய பலவீனம், இந்தியா கூட்டணியோட பலவீனம். அதான் இந்திய கூட்டணி வந்து நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி இருந்ததுனால. இதுவே ரெண்டாவது, மோடி வந்து இன்ன வரைக்கும் 3வது ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கு வந்து யாருக்காவது நன்றி சொல்லணும்னா ராகுல் காந்திக்கு தான் சொல்லணும். ராகுல் காந்தி அரசியலில் இருக்கும் வரை, தீவிர அரசியலில் இருக்கும் வரை மோடியை வந்து யாரும் அசைக்க முடியாது. ஏன்னா ராகுல் காந்தி அவருடைய திறமை வந்து இவ்வளவுதான் ஒரு லிமிடெட் கெப்பாசிட்டின்றது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பெருசா வந்து யாரும் வந்து தேர்தல் சமயத்துல ராகுல் காந்தி இந்த பக்கம் வராம இருக்கணும்னு காங்கிரஸ்காரங்களே பல இடங்கள்ல பேசுற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு நம்ம வந்து அது இயல்பா அமைந்தது. அப்ப அந்த வகையில் திமுகவிற்கு வந்து இப்ப எதிரில் அதிமுக தலைமையிலான அல்லது என்டிஏ கூட்டணி பலமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது திமுகவுக்கு. இப்ப இந்த மாதிரி சமயத்துல விசிக வந்து என்ன இப்ப என்ன சொல்றீங்கன்னு வரும். விஜய் தனியாகத்தான் நிற்பார் என்பது என்னுடைய கணிப்பு. புரியுது. ஏன்னா அப்பதான் அவருடைய பலமும் பலவீனமும் அவருக்கு தெரியும். 2031 அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு அப்படிங்கறத என்னுடைய கணக்கு. அப்படி செய்தால்தான் அது அரசியல் சாதுரியம். புரியுது. சில விமர்சகர்கள் சொல்றாங்க, விஜயினுடைய படையும் சீமானுடைய பிரச்சாரமும் சேர்ந்தா இங்க வேற மாதிரியான ஒரு அரசியல் நிகழும்னு சொல்றாங்க. எப்படி பாத்தீங்க? சீமான் அப்படி விஜயோட போய் சேர மாட்டார். இல்ல, விஜய் வந்து சேரதுக்கான அதாவது ஒரு உரையில் 2 வாள் இருக்க முடியாது. இல்லையா? ஒரு உரையில 2 வாள் இருக்க முடியாது. சீமான் வந்து விஜயுடைய தலைமையை ஏற்பாரா? 5 முறை தனியாக தேர்தலில் வந்து களம் கண்டு தோல்வியே கண்டாலும் தோளாமல் மறுபடியும் தனியாக நிற்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்துகிறார். அவர் வந்து நேற்று அரசியலுக்கு வந்த விஜயுடைய தலைமையை ஏற்பாரா அப்படின்னு கேட்டால் ஏற்பதற்கு வாய்ப்பில்லை. நம்ம வந்து இதுல யார் ரைட்டா தப்பான்னு சொல்லல. புரியுது. இயல்பான ஒரு விஷயம். சரி, சீமான் சீனியரா இருக்காரு அப்படின்னு சொல்லி விஜய் அந்த தலைமையை ஏற்பாரா? ஏங்க, அவரு கீழே இருக்கிற புஷி ஆனந்து அவர் ரசிகர் மன்றத்துக்கு மட்டும்தான் நிர்வாகியா இருந்திருக்காரு. இது வரைக்கும் ஒன்றும் பெருசா இல்லை. அவர் ஆக்சுவலா அவர் புதுச்சேரிக்காரர், பாண்டிச்சேரி புதுவைக்காரர். அவருக்கு வேண்டியவங்க சில இடங்கள்ல வந்து எதிர்கால முதல்வரே வருங்கால முதல்வரே புஷி ஆனந்த்னு ஓட்டியிருக்காங்க. விஜயே இன்னும் முதல்வர் ஆவாரா, எப்போ ஆவாருன்னு தெரியல. புரியுது. அப்படி அதாவது அந்த எண்ணங்கள் இருப்பது நம்ம வந்து தவறுன்னு சொல்ல. நீ வந்து சாதாரண 2 சினிமால ஹீரோவா நடிச்சவன்லாம் வருங்கால முதல்வர்னு போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி வரும்பொழுது அப்ப விஜயுடைய தலைமையை சீமான் ஏற்க மாட்டார் என்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு விஜயுடைய தலைமையை சீமான் ஏற்க முடியாது. நேற்று வந்த விஜய் அதை நம்ம அந்த இல்லைன்னே சொல்ல முடியாது. இது வரைக்கும் நடிகராக மட்டும் இருந்த விஜய் இப்பொழுது அரசியல் இயக்கம் ஆரம்பித்திருக்கிறார், கட்சி அவருடைய தலைமையை இவர் எப்படி ஏற்பாரு? ஏற்பதற்கு வாய்ப்பில்லை. அப்படி ஏற்பதாக இருந்தால் அவர் பேசாம வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கே போயிருக்கலாம் இல்லையா? அப்ப இந்த கூட்டணி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றே கருதுகிறேன். பாமகவோட போகும்போது அங்க வந்து பாமகவோட ஒரு கால் கூட்டணினா கூட அங்கேயும் வந்து முதல்வர் யாரு அப்படின்னு வரும்போது சீமான் எப்படி வந்து அதை வந்து ராமதாஸுக்கு விட்டு கொடுத்து விடுவாரா, அன்புமணிக்கு விட்டு கொடுத்து விடுவாரா? இல்லையா? இது வந்து அதாவது இதுல யார் ரைட்டு தப்புங்கிறது இல்லவே இல்லை. சீனியர் இவ்வளவு வருடங்கள் அனுபவம்னு இருக்கும்பொழுது அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் தோண்ட விட மாட்டார்களா? இப்ப இந்த வகையில் அதனாலதான் சொல்றேன், சீமான் வந்து கூட்டணியாக இல்லாமல் ஒரு புரிதலில் வந்து அது கூட ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. 4-5 மாசத்துல பாருங்க சிவனாட்டம் பார்த்திருப்பீங்க, சீமான் ஆட்டம் இனிமேல் தான் பார்க்க போறீங்க 4-5 மாசத்துல. ஏன்னா இது வரைக்கும் வந்து இந்த புரிதல் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல அவ்வளவாக நடக்காத விஷயம். ஒன்று திமுக கூட்டணி இல்லை அதிமுக கூட்டணி, நடுவில் மதிமுக விஜயகாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து 3வது கூட்டணி வந்தது. அது புசுன்னு போயிடுச்சு. 3வது கூட்டணிங்கிறது ஒரு நிலையானதாக இல்லை. இந்த 3வது கூட்டணியில இருந்தவங்க ஏதோ தேதிமுக ஒரு பக்கம் போயிடுச்சு, இது வைகோ இந்த பக்கம் திமுக அப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ 3வது கூட்டணி என்பது கலைந்து விட்டது. அப்போ இப்போ வந்து அவர் வந்து புரிதல் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஃபார்முலால வந்தார்னா முதலாக தமிழ்நாட்டில் அந்த ஃபார்முலாவாக இருக்கும். இல்லை, அது ஒர்க் அவுட் ஆகும்னா தமிழ்நாட்டில் ஆகும் என்பது என்னுடைய கணக்கு. சரி, நீங்க மறுபடியும் வாக்குகள் தானே கணக்கு.
இப்போ வந்து ஈரோடு அப்ப நீங்க கேட்பீங்க ஈரோடு கிழக்குலயே வந்து சீமான் ஜெயிக்கல அப்படின்னு உங்களுக்கு இயல்பா ஒரு கேள்வி வரும். அப்ப அதிமுகவோ பாஜகவோ சீமானுக்கு வந்து தோள் கொடுக்கவோ இல்லை வாக்கு வங்கியை அவர் பக்கம் திருப்பி விடவோ ஏதாவது பிரச்சாரம் செய்தார்களா? ஒரு வார்த்தையாவது வந்து நாங்கள் திமுகவிற்கு எதிராக ஓட்டு போட விரும்புகிறதால் எங்களுடைய அதிமுகவை சேர்ந்தவர்களான எல்லாரும் வந்து சார்பாக வாக்களிப்பவர்கள் சீமானுக்கு வாக்களிக்கணும்னு பேசுனாங்களா? இல்ல, பேசல. இல்ல, அதிமுகவும் பேசல, பாஜகவும் பேசல, பாமகவும் பேசல. நான் பெரிய கட்சிகளை சொல்றேன். விசிக பேச மாட்டாங்க, திருமாவளவன் சீமான் அது வேற. அதனால வந்து அப்போ அப்படி பேசி இருந்தால் திமுகவுக்கு தோற்கடித்திருப்பார் என்று சொல்வதை விட டஃப் கொடுத்திருக்க முடியும். எங்க ஈரோடு கிழக்குல புரியுது. அங்க வந்து நாதாக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தனியாக நின்றார்களே தவிர உள்ளபடியே தனியாக நின்றார்கள். பின்புலம் யாரும் வந்து மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனால் இந்த புரிதல்னு வரக்கூடிய அந்த ஃபார்முலா, நான் எதிர்பார்க்கிற அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆச்சுனால் கட்டாயம் அந்த சப்போர்ட் கிடைக்கும். அப்ப மிஞ்சி போனா என்ன ஆகும்? திமுக, விஜய், சீமான் சில தொகுதிகளில், எல்லா தொகுதிகளையும் சொல்ல, சில தொகுதிகள் 3 தானே நிற்கும். விஜய்க்கு ஓட்டு போடுறவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அநேகமாக திமுக. இப்போ விஜய் வந்து என்ன பண்ணாரு? அம்பேத்கரை வச்சுக்கிறாரு ஐக்கானா, பெரியார் வச்சிருக்காரு, வேலு நாச்சியார் வச்சிருக்காரு. அதாவது அந்த கட் அவுட்ல பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவரா. அப்புறம் வந்து அஞ்சலி அம்மாள் வன்னியர் அவங்க, இன்னொருத்தர் 5 பேர் வச்சிருக்காங்க. பெரியாரையும் வச்சிருக்காரு. பெரியார் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரமே கொடுக்கக்கூடாது, அப்படியே கொடுத்தாலும் மதராஸ் மாகாணத்தை வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு கீழே வச்சுங்க, பிரிட்டிஷ்காரன் வெள்ளக்காரன் வெளியே போயிட்டான்னா தமிழ்நாட்டில் ஊசி கூட தயார் பண்ண முடியாதுன்னு பேசினவர். அதாவது சுதந்திரத்திற்கு எதிரானவர், தேசியத்துக்கு எதிரானவர். அவருடைய புத்தகங்கள்ல இருக்கு. நான் அவரை வந்து விமர்சனம் பண்ணல. அவருடைய கொள்கை அது ரைட்டு தப்பு, அவருடைய காலத்துல சமகாலத்துல அது வந்து அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா அதே சமயத்துல ஒரு காங்கிரஸ்ல இருந்தவர் தான். அதே காங்கிரஸையே அவர் பிற்காலத்தில் வேற மாதிரி பேசினார். அவரு வந்து எல்லா சிறுபான்மையினர் இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஆகா வந்து திமுக திராவிடம்னு சொல்றீங்க, பெரியாரியம்னு சொல்றீங்கன்னா அவர் என்ன பெரியார் என்ன சொன்னார்? ஈவேரா சிலப்பதிகாரத்தை வந்து வேசி, அப்புறம் இது வந்து திருக்குறள் மலம்னு சொன்னாரு, மலத்தை தங்கத்தட்டில் வைத்திருக்கிறீர்கள்னு சொன்னாரு. பாப்பா வந்து பிராமணர்களை வந்து பாப்பானை வந்து நீங்க வந்து நான் வந்து மலம்னு சொன்னா நீங்க வந்து துலுக்கனை, அதாவது இஸ்லாமியர்களை வந்து அவனை வந்து தூக்கி கொண்டாடுறீங்க, மலத்தை வேண்டாம் என்றால் சாக்கடையை கொண்டு வருகிறீர்கள். ஆக அவர் சிறுபான்மையினருக்கும் எதிராக தான் பேசியிருக்கார். எதனால பேசினாரு, எந்த சூழ்நிலையில பேசினாரு அதை விட்டுருங்க. இப்ப நாங்க பெரியாரியத்தை நாங்கள் வந்து கொண்டாடுகிறோம், அதை வந்து நாங்க கொள்கிறோம் சொன்னா அத்திவரதர் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை மேல வந்து காஞ்சிபுரத்துல வந்து அது வரும்போது பகுத்தறிவாளர்கள் திமுக இவங்க தான் வந்து விஐபி பாஸ் வாங்கிட்டு குடும்பத்தோட போய் முதல்ல நின்னது. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்க தான் முதல்ல போய் நின்னது. அதெல்லாமே வந்து வெளிவேஷம் தான். ஒரு அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப விஜய் வந்து ஏறத்தாழ ஒரு மினி திமுகவாக இருக்கிறார். அப்ப திமுகவுடைய வாக்குகளை தான் அவர் அதிகமாக பிரிப்பார். புரியுது. இப்ப சீமானுக்கு ஓட்டு போடணும்னு முடிவா இருக்கிறவங்க யாரும் வேற இடத்துல போட மாட்டாங்க. ஆனா திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சவங்க, இவ்வளவு நாளா ஓட்டு போட்டு அங்கேயே போஸ்டர் ஓட்டிக்கிட்டே அந்த 200 ரூபாயை மட்டும் வாங்கிட்டே இருக்குமே, என்னைக்கு நம்ம குடும்பம் மேல வருது, விஜய் கட்சியில போனா ஏதாவது வேலைக்கு ஆகுமா? அவர் கட்சியில எல்லாருமே புதுசு. ஒரு நிர்வாகியா போனா வந்து ஒரு வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. முதல்வராக வேணாம், ஒரு மாவட்ட நிர்வாகி ஆகலாம், மாவட்ட தலைவர் ஆகலாம், கொஞ்சம் அதிர்ஷ்டம் தான் அமைச்சர் ஆகலாம். ஒரு ஆட்சிக்கு வந்தால், இன்னைக்கு இல்லை 2031லயே வந்தா கூட ஒரு ஆட்சிக்கு வரலாம். இப்படி என்று எதிர்பார்ப்புகள் தானே, அந்த எதிர்பார்ப்புகள் தானே அரசியல்ல வந்து வேலை செய்யுது. அப்படி வரும்பொழுது திமுகவுடைய வாக்குகளைத்தான் விஜய் பிரிப்பார் என்பது என் கணக்கு. சீமானுக்கு வந்து நிற்கக்கூடிய தொகுதிகளில் இந்த அதிமுக என்டிஏ கூட்டணி ஒரு கால் பின்புலமாக செயல்படுமானால் அந்த இடத்துல சீமானுக்கான அந்த அவர் நிக்கிற இடம் 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், இருக்கட்டங்க. இன்னைக்கு 0 சீட் இல்லை. அவர் எத்தனை இதுல நின்னாலும் இது வரைக்கும் அவருக்கு சீமான் கட்சியில நாம் தமிழர்ல எம்எல்ஏ யாரும் வரல. வரணுமா இல்லையா?
ஒரு 4 பேராவது, ஒரு 10 பேராவது, 4 பேரோ 5 பேரோ ஏதோ ஒரு வந்தா தானே வந்து அவங்க தொகுதியில் அவங்க வந்து ஒரு புகழ் பெற முடியும், மக்களுக்கு ஒரு சேவை செய்ய முடியும். எங்களுடைய எம்எல்ஏக்கள் வந்து எப்படி மற்றவர்களுடன் வித்தியாசப்படுகிறார்கள் என்று நிரூபிப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பா. ஸோ அந்த வகையில் அவர் தனியாக இருந்தாலும் இப்படி ஒரு புரிதலுக்கு வரணும், வருவார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, கணிப்பு. இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டு அரசியல் இந்த வழக்குகள் வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஒரு, அதாவது திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய காயத்தை உண்டாக்கும் என்பதுதான் இதோடைய அடிப்படை. கிட்டத்தட்ட திமுகவினுடைய குடும்பத்தை கூட நெருங்கிடுச்சுன்னு சொல்லலாமா? ஸ்டாலின் கூட நெருங்கிடுச்சுன்னு சொல்லலாமா? ஆமா, அது நெருங்கிடுச்சு. அதே சமயத்துல நீங்க வந்து உடனே வந்து ஸ்டாலின் கைதாவாரா, இவர் உதயநிதியை கைது செய்வார்களான்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கெஜ்ரிவால் கைது பண்ணப்போ ஸ்டாலின் கைது பண்ண மாட்டாங்களா? இல்ல, அது பண்ண மாட்டாங்களான்னு நான் வந்து சொல்றது வந்து தமிழ்நாட்டு அரசியலை கணக்கு வச்சு. இங்கே டெல்லி அரசியல் வேற, தமிழ்நாட்டு அரசியல் வேற. நீங்கள் அப்படி பார்க்கணும்னா கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்கல்ல, இப்போ நேஷனல் ஹெரால்டில் வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி பேரில் இடியில் வந்து குற்றச்சாட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. 2000 கோடி, அதில் நிறைய வரி ஏய்ப்பு மற்ற விஷயம். சோனியா காந்தி அப்போ கெஜ்ரிவாலை கைது பண்ணால் சோனியா காந்தியை கைது செய்வார்களான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து. புரியுது. ஏன்னால் சில இடங்களில் வந்து அந்த கைது வந்து அந்த கட்சியை ஒரு முடக்குவதற்கு ஒரு வழியா இருக்கும். சில சூழ்நிலைகளில் அதுவே அனுதாபாலையை கிளப்பிவிடும். தமிழ்நாட்டில் அந்த அனுதாபாலை இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து அந்த உணர்ச்சிகளுக்கு இங்க வந்து எப்பவுமே மதிப்பு ஜாஸ்தி. இல்லைன்னா வந்து நம்ம வந்து நடிகர்களுடைய 100 அடி உயர கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் செய்யறவன் தமிழ்நாட்டில், ஆந்திராவில் இந்த 2 இடத்துல மட்டும்தான். என்டி ராமராவுக்கு பண்ணாங்க, எம்ஜிஆருக்கு பண்ணாங்க, ரஜினிகாந்துக்கு, எப்படி வரிசையா அஜித், விஜய்னு வரிசையா. வேற அமிதாப் பச்சனுக்கு எங்கேயாவது பாலபிஷேகம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்க? இவங்களெல்லாம் விட உயரமான நடிகர். நான் உடல் உயரத்துல மட்டும் சொல்லலை, புகழ் அந்த அந்த பப்ளிசிட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க வந்து அமிதாப் பச்சன் சமாஜ்வாதி கட்சியில் நின்னாரு, சத்தமே இல்லை அமிதாப் பச்சன். ஸோ சத்ருகன் சின்ஹா பாருங்க, பிஜேபியிலலாம் நின்னாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு போனார், எங்க இருக்காருன்னே தெரியல. பெரிய வில்லன், அவர் வில்லன் நடிகர்ல ஒரு ஒரு பெயர் வாங்கியவர். புரியுது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து தமிழர்கள், அது நம்ம தவறா இல்லையான்றதை விட இவர்களுடைய இயல்பு வந்து இந்த உணர்வு பூர்வமா, ஆனால் தான் வந்து கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் பண்றது, இந்த மாதிரி வந்து நடிகர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பதுன்னு. இவங்க இடத்துல வந்து இது அனுதாபலையை கிளப்பி விட்டுரும். நீங்க எல்லா இடத்துலையும் ஒரே ஃபார்முலா ஒர்க் பண்ணாது. அந்தந்த மாநிலத்துக்கு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை மாத்திக்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் ஃபார்முலா வந்து தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால இவங்களை என்ன பொறுத்த வரைக்கும் மத்திய பாஜக அல்லது மத்திய அரசு இவர்களை வந்து கைது செய்வதோ முக்கியமானவர்களை விட, இந்த எப்போ வேணாலும் கைது செய்யலாம், கைது செய்து ஒரு ஜாமீன்ல வரணும், ஜாமீன்ல வந்திருக்காங்க ஆனா வழக்கு தண்டனை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு, இல்ல தண்டனை வந்து மேல்முறையீட்டுல இருக்குன்னு இந்த கழுத்துக்கு மேல கத்தி தொங்குது, டெமாக்கிள் ஸ்வார்டுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதே பதட்ட நிலையில் வைத்தாலே அவர்களுக்கு வேண்டியது அரசியல் ரீதியாக முடிந்துவிடும். புரியுது. இதனால வந்து அவங்க பழி வாங்குறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏங்க ஊழல் பண்ணலன்னா டாஸ்மாக்ல ஏங்க அவ்வளவு பிரச்சனை வருது? புரியுது புரியுது. பண்றதுதான் சொல்றாங்க. ஆனா கெஜ்ரிவாலை டீல் பண்ணும்போது அதே சாராய ஊழலை வந்து அவரை கைது பண்ணி மணிஷ் சிசோதியா அப்படி பண்ணாங்க. இங்க பண்ணும்போது கெஜ்ரிவால் முதல்வர், இங்க முதல்வர் ஸ்டாலின்னா அதே ட்ரீட்மெண்டா இருக்குமானா இருக்காது. தமிழ்நாடு வேறு. புரியுதுங்க. இது தமிழ்நாடு வேறுன்னு நான் சொல்றது வந்து ஏதோ தமிழர்கள் ரொம்ப வீரங்கீரம், அதெல்லாம் வந்து நாங்கள் எந்த ஷாவை கண்டும் பயப்பட மாட்டோம் அப்படி அதெல்லாம் வச்சு நான் சொல்லலை. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அதெல்லாம் வச்சு சொல்லலை. புரியுது புரியுது. அதாவது உணர்வுகள் அந்த அரசியல் ரீதியாக வரும்பொழுது இது வேறு மாதிரியான ஒரு அரசியல், அங்க வேறு மாதிரியான ஒரு அரசியல். அந்த வகையில் இப்ப பாருங்க, கெஜ்ரிவால் காணாம போயிட்டார் பாருங்க டெல்லியில அரசியல் ரீதியாக. அதனால இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை. இன்றைக்கு போக போக எப்படி இன்னும் போகும், இப்போ போற போக்க பார்த்தால் இந்த கணிப்புகள்லாம் பார்த்தால் திமுக அரசு மறுபடியும் 2026 வருவதற்கான சாத்தியங்கள் குறைவு, இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இப்போ சாத்தியமே ரொம்ப குறைவுன்னு சொல்றீங்க. சாத்தியம் குறைவுன்னு சொல்லலாம். இதை தாண்டி வந்து இவ்வளவுதான் வரும் அவ்வளவுதான் வரும்னு சொல்ற அளவுக்கு நம்ம இன்னும் நெருங்கல தேர்தலை. ஏன்னா இதுல கூட்டணி, இந்த வழக்குகள், இது எல்லாமே காரணிகளாக அமையும். புரியுது. போக போக பார்க்கலாம். ஏதோ தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை. என்னை பொறுத்தவரை திமுக ஆட்சி மாற வேண்டும் என்று நினைக்கிறேன். திமுகவை எதிர்ப்பதற்காக இல்லை.
ஆட்சி மாற்றம் என்ற ஒரு பயம் வந்து எந்த கட்சிக்குமே இருக்க வேண்டும். நான் மத்தியில் இருக்கிற பாஜகவுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். புரியுது புரியுது. தொடர்ந்து ஒரே கட்சியை நீங்கள் ஆட்சியில் அமர்த்தினால் அவர்களுக்கு மமதை அதிகமாகிவிடும், ஆணவம் அதிகமாகிவிடும். அப்பொழுது அவர்களுடைய அந்த அந்த மக்களுடைய இதை வந்து அவங்க அந்த அணுகிற முறை வந்து வித்தியாசமா போயிடும். அப்போ வந்து நம்ம அடுத்த தடவை ஆட்சிக்கு வரணும்னா அப்படின்னு அந்த பயம் இருக்கணும். அப்ப நீங்கள் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்துங்கள். அது அதிமுகல இருந்து திமுக ஆட்சியோ, திமுக ஆட்சியிலிருந்து அதிமுக ஆட்சியோ, இல்ல மூன்றாவது ஒரு அணியுடைய ஆட்சியோ, நான் அதை பத்தி பேசல. ஆட்சி மாற்றங்கள் இருக்கணும். நம்ம ஆட்சி போயிடும், ஒழுங்கா ஆட்சி பண்ணல, ஊழல் அதிகமாச்சுன்னா நம்ம அடுத்த தடவை நம்ம வர முடியாதுங்கிற பயம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் வரைதான் மக்களுக்கு ஓரளவாவது நன்மைகள் நடைபெறும். அந்த வகையில் 2026 ஒரு மாற்றம் வர வேண்டும், வரும் என்று நினைக்கிறேன். புரியுதுங்க. நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்ததுக்கு நன்றி. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.